அழகு அழகு. இங்க பாரு பெரிய, இங்க பாருங்க பெரிய குரங்கு இருக்கு. நல்லா இருக்கா? ஜாமு. சூப்பர். ஹாய், ஹலோ கைஸ். சீனு, எவ்வளோ தூரம் நடக்கணும்? இல்லை, எவ்வளோ உண்மையான டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. 2 கிலோமீட்டர் தானா? எப்படி காலில் ஸ்லிப்பர்ஸ்லாம் போலாமா? வெறும் காலிலே போகலாங்களா, இல்லை ஸ்லிப்பர் போட்டு தான் போகணுமா? எல்லாரும் கையில குச்சி வச்சுவாங்க. எனக்கு சின்ன பிள்ளைங்க குச்சி வச்சுவாங்க. குரங்குலாம் இருக்கும், அதனால குச்சி வச்சுவாங்க. பொருட்கள்லாம் எதுவும் கொண்டாடாதீங்க. போன்லாம் நீங்க வேன்லயே வச்சுருக்கீங்க. சும்மா செப்பல்லாம் போட்டு போங்க. இவ்வளவு பேசுனல இவன் எடிட் பண்ணிடுறேன், வரவே வராது. கார்த்தி சொன்ன மாதிரி தாங்க முடிஞ்ச. இங்க வண்டி எல்லாமே ஒரு இப்ப கார்த்தி பேசுங்க சும்மா தாங்க. உங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. சின்ன சுருளி ஃபால்ஸ்ல 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேலே ஏற முடியாது. ஸோ நீங்க நடந்தா போகணும். சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்யூப் ஆகிக்கங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ் போட்டு போனா பிரச்சனை இல்லாம இருக்கும். காலில் ஸ்லிப்பர்ஸ் போட்டீங்கன்னா அந்த முள்ளு கல்லெல்லாம் ஏறாம நீங்க சேஃப்டியா கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி கையில குச்சி வச்சுக்கங்க. எங்க பார்த்தாலும் மங்கீஸா இருக்கு. உங்க பொருள்களை நீங்க பாதுகாப்பாக வச்சுங்க. அந்த அங்கே போய் நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு அண்ட் தென் உங்களோட வேறு ஏதாவது மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் பேக்லேயே வச்சு கரெக்டாக லாக் பண்ணிட்டு வந்துடுங்க. வேனுக்குள்ளேயே மங்கீஸ் எல்லாமே போகும். ஒரு சின்ன ஒரு காஷியஸாக இருந்துக்குங்க. அதனால் அங்கே போய் நீங்கள் அதுக்கு தேவையான, அங்கே போய் குளிக்கணுன்னா அதுக்கு தேவையான அவுட்ஃபிட்டில் போயிட்டு வந்துக்குங்க. பரலே ஆகலாம். அவனே 3 சைக்கிள் ஓட்டிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டான ரோடு கிடையாது, ஆஃப் ரோடு தான் போக போகிறோம். கிடையாது, இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 750 மீட்டர்ஸாவது நடக்கணும். அது ஃபுல்லுமே ஆஃப் ரோடு தாங்க. அட் மேக்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு கார் வந்திருக்கு. பட் எங்களை எல்லாமே கீழே நிறுத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு எந்த ஒரு வண்டிக்குமே போகாது. நீங்கள் நடந்தால் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப் ஆகிக்கிங்க. நடக்க முடிஞ்சால் மட்டும்தான் இங்கே வர முடியும். வாங்க, அந்த சர்ஃபேஸே ரொம்ப ஹார்டாக இருக்குது. கரடு முரடான பாதையில் வந்து நடக்கணும். அதனால் கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுங்க. வர்றப்பவே கொஞ்சம் பேர் ஸ்லிப்பர்ஸ் போடாமல் வந்தாங்கன்னா ரொம்ப சிரமமாயிரும். கொடைக்கானல்ல ஊட்டி போனப்பா கொடைக்கானல்ல குட்டி ஊட்டி போனோம். ஊட்டி போனப்பா இது பண்ணீங்கல்ல. கொடைக்கானல்ல டால்பின் நோஸ் ஒரு அது இந்த மாதிரி நீ ஒரே சார், நீங்க வந்து ஸ்லிப்பர் போடாம வந்திருக்கீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் ரோடு வந்துருச்சு. கரடுமுரடான பாதையில் எப்படி நீங்க நடக்கிறீங்க வித்தவுட் ஸ்லிப்பர்ஸ்? அதே மாதிரி நீங்கள் ஷூவோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் பொறுப்பு. பிகாஸ் வந்து மங்கீஸ் தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்கு இது எடுத்துகிட்டு போயிருங்க. எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே
பசங்களாம் வந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இதே நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இட் வில் டேக் ஒரு 20 மினிட்ஸு. மெதுவாக நடந்து வரணும். ஆன் அண்ட் ஆஃப் ரோடில் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய மங்கீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய மொபைலே நான் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய மங்கீஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே பயமாக்குங்க. இங்கே பாருங்கள், பெண்கள் உடை மாற்றம் விட நீங்க தொல்லை வேற தாங்க முடியாது. நம்ம பைக் எடுத்து கொண்டு வந்தாலே மண்ணெல்லாம் காப்போம், மனிதவளம் காப்போம். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபார் போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். இறங்க வேணாம், சும்மா முடியாது. என்னது ஒரு ஆள் தான் குளிச்சுட்டு இருக்காங்களா? ஒரு டீம் தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை வாங்க. நம்ம கிளியர் ஆயிடுவாங்க. மேல வாவ், ஏய் பார்த்து, பி கேர்ஃபுல் பாய். சூப்பருங்க, தண்ணியெல்லாம் ஜம்முன்னு வருது. காலையில் நாங்கள் ஒரு 7:30க்கு வந்துட்டோம். இன்னும் கிளைமேட் எல்லாமே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. And the boys are getting ready to take both in this pose. Come on, boys. Hey, paathu. ஸோ பாருங்க, இதான் வந்து சின்ன சுருளி ஃபால்ஸ். வேற லெவல்ல வைபா இருக்கு. அண்ட் தென் தண்ணியுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. டேய், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கடா. நம்ம குளிருது. எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளவுதான், சொல்லி தொலைங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே பாய்ஸ், இதான் சின்ன சுருளி ஃபால்ஸ். வேற லெவல் வைப்பு. நானும் வந்து மொபைலை வச்சுட்டு போய் join with my friends to get to சின்ன சுருளி ஃபால்ஸ். மறக்காம உங்க ஃபேமிலியோட டைம் எல்லாம் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, ரிலேட்டிவ்ஸோட டெஃபினட்டா வாங்க. யூ கெட் a good experience. ஸோ ஓகே, நானும் போய் குளிக்க போறேன். பாய்.
நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சின்ன சுருளியில் வந்து எல்லாருமே குளித்து முடிச்சிட்டோம். அதே நான் அந்த தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சில்லிங்காக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வைப்பு நீங்கள் வந்து குளிச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். நிறைய மூலிகையிலேருந்து வர்றதுனால உங்கள் உடம்புக்கும் ஹெல்தி, நல்ல ஒரு ஃபீல் தரும். உங்கள் ஹார்ட்டுக்காகட்டும், உங்கள் மனசுக்காகட்டும், உங்கள் உடம்புக்காகட்டும். ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து டெஃபினட்டாக விட்டுறாதீங்க. நீங்கள் டுவர்ட்ஸ் தேனி போகிறப்ப முன்னாடியே சின்ன சுருளி இருக்கும். அண்ட் தென் நாங்கள் அடுத்த ஸ்பாட் வந்து மூணார் தான் போகிறோம். மூணாரில் பைசான் வேலிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து போயிட்டு அதே மாதிரி வாக்கபிள் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் திரும்ப நாங்கள் எங்கள் டெம்போ ட்ராவல்ஸ் போட் பண்ணிவிட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து பைசான் வேலிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது அங்கே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அங்கே மூணார் தான் நெக்ஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ எங்களோடவே சேர்ந்து நீங்களும் கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ நாங்கள் வெற்றிகரமாக டே 1 ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு சின்ன சுருளி முடிச்சிட்டோம். திரும்ப we are going back to our travels. அதே நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்? அடுத்து நம்ம வந்து மூணாரில் இருக்க நம்ம ஒரு ரூம் புக் பண்ணிக்கோ, அங்கே போக போகிறோம். பைசான் வேலி ஹோம் ஸ்டே அங்கே தான் இருக்குது. ஓகே, அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெகை விச் ஸ்பாட் அங்கே போகிறதே நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர். அதனால் நாங்கள் போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ண பிளேசஸ்லாம் விசிட் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டேரக்ட் டு மூணார். அங்கே விஷ்ணு சொன்ன மாதிரி பைசன் வேலி ஹோம் ஸ்டேயில் வந்து நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே போய் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு போக போகிறோம். எல்லாமே நெக்ஸ்ட் மூணாரில் தான் எல்லா ஸ்பாட்ஸுமே. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். ஸோ ஹலோ வாய்ஸ், நாங்கள் சின்ன சுருளி ஃபால்ஸ் போயிட்டு தேனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ வந்து காலை 10:30 ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அடித்து பிடிச்சி எங்கேயுமே ஹோட்டலே கிடைக்கல. ஸோ சிட்டி சென்டரில் வந்துன்னா 30 விலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெஸ்ஸுக்கு வந்திருக்கிறோம். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். இங்கே தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போகிறோம். நம்ம பாய்ஸ் எல்லாமே செம்ம ஸ்லீப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் வராங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அது பத்தாவதுக்கு விஷ்ணு வேற அவங்க அம்மாவை தொல்லை பண்ணி புளியோதரை செஞ்சு கொண்டு வந்துருக்கான். அந்த புளியோதரை ஒருத்தங்க கூட தொட மாட்டுறாங்க. அவன் வேற அழுதுகிட்டே இருக்கிறான், கண்டிப்பாக புளியோதரை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. ஸோ ஹோட்டலாக சூப்பராக இருக்குதுங்க. Hey, review Ajit sir. அது அன்வான்ட். நான் இப்போ யூடியூபர். சார் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அஜித் குமார் சார். ஏய் பாய்ஸ், இங்கே பாருங்க, கறி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, இந்த தோசை மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பொங்கல் இருக்குது, ஒரு வகை சட்னி இருக்குது. அக்காவுங்கிட்ட எல்லாம் ஆர்டர் சொல்லுங்க. சார் ஆர்டர் கேட்கறதுக்கு வெயிட்டர் நிற்கிறாரு பாருங்க, ப்ளூ ஷர்ட் போட்டு. சீக்கிரம் சொல்லுங்க சார். உங்களுக்கெல்லாம் என்ன தோசை? ஆனியன் தோசை. உங்களுக்கு சார் கறி தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, அப்புறம் பொங்கல் இருக்குங்க சார். சார் என்னங்க சார்? சார் தலை பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல். உங்களுக்கு என்ன பொங்கல் வேணும்? ஒரே ஒரு கறி தோசை சார். ஒரே ஒரு சட்னி தான் இருக்குன்னு சொன்னாங்க, அக்கா கேட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஓகே சார், 2 நார்மல் தோசை. சார் உங்களுக்கு என்ன சார்? ஆனியன் தோசை, கறி தோசை. உங்களுக்கு பிளைன் தோசை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஆர்டர் வர கொஞ்சம் லேட் ஆகும். சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணேன்.
சார் வரேன் சார் வரேன் சார். என்னங்க சார் வெறிய இலையிலேயே கொண்டிருக்கீங்க சார்? சட்னிங்களா? அக்கா வருவாங்க அப்ப சொல்லு. ஏங்க பார்த்தாலே தெரியல, ஜிபியூ கிளாஸ் போட்டு அஜித் மாதிரி இருக்கிறாரு. அவரு பாருங்க டிஏஜிங் விஜய் மாதிரி இருக்கிறாரு பாருங்க. டிஏஜிங். ஐயோ பொட்டி வாங்கிட்டாரு நம்பாதீங்க. ஸோ அவ்வளோதான், வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லாம் பே பண்ணியாச்சா? ஹவு மச்? 2260 ரூபாயா? ஓகே, நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. தட்டி விலாஸில் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப்பாக வந்து எங்கே போகிறோம்? மூணார். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மூணார் தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மூணாரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.